என்னங்க ரொம்ப அமைதியா வரீங்க? உங்க முகமும் கொஞ்சம் வாட்டமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, எப்பவும் போலதான் இருக்கு. போய் சொல்லாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்க அத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்களை தனியா கூட்டிட்டு போய் பேசினப்பவே எனக்கு தெரியும் அவங்க எல்லாத்தையும் உளறி கொட்டியிருப்பாங்கன்னு. அவங்க சொன்னது தப்பா இல்ல என்கிட்ட சொன்னது தப்பா? நான் அப்படி சொல்ல வரல. இத சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதுதான் என்ன இருந்தாலும் நீங்க அன்னைக்கு கோயில்ல அவ்வளவு தூரம் தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உங்களை புரிஞ்சுக்காம உங்க அத்தை பண்ணது தப்புதான். இதுல கூட எங்க அம்மாவும் கூட சேர்ந்திருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு நான் கோயில்ல சொன்னதுதான். நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே தாங்க. உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். என்ன நீங்களே இந்த கோவத்துல இருக்கிறப்ப அவர் வேற தேவையில்லாம வந்து உங்க சூழ்நிலைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அந்த புல்லட்டை விலை கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. அதுதான் உங்க மனசை இன்னும் எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த புல்லட் மற்றவங்களுக்கு வேணா வெறும் பொருளா இருக்கலாம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உணர்வு. அதை போய் கேட்டது உங்களுக்கு கோபம் வந்திருக்கும். அதுவே உங்களுக்கு பாதி மூட் அப்செட் ஆயிருக்கு, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் என்ன எல்லாமே தெரிஞ்சு வேணும்னா கேட்டாரு? ஏதோ யதார்த்தமா கேட்டாரு. அதான் நான் எதுவுமே சொல்லாம தலையாட்டிட்டு விட்டுட்டேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்ன இவங்க நம்ம முதல் தடவை தெரியாம கேட்டு வந்தப்ப அப்படி பேசினாங்க, இன்னைக்கு இதை இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஒருவேளை நாம இவங்க மனசுல வந்துட்டோமா? இருக்கும். அதான் புல்லட்டை பெருசா எடுத்துக்கல. சரி, நம்ம விஷயத்த சொல்லலாம். என்னங்க என்ன சொல்லிட்டு இப்ப நீங்க அமைதியா வந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்லங்க, நேற்று சாயந்தரம் எங்க வீட்டுக்கே அவர் வந்துட்டாரு. யாரு? வேற யாரு? என்னோட எக்ஸ் மாமனார் தான். அவர் எதுக்கு வந்தாரு? வேற எதுக்கு? திவ்யாவை கேட்டுதான். பணம் கொடுக்குறான்னு சொன்னாங்க. முடியாதுன்னு சொன்னதும் மிரட்டிட்டு போலான்னு வந்தாங்க. திவ்யாவை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவேன்னு மிரட்டிட்டு போறாரு. இங்க நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றதால உங்களை திரும்பவும் கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீங்க தானே. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? புரியல. இல்ல, இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறீங்க? நீங்க தான் கூட இருக்கேன்னு சொல்லிருக்கீங்களே. அதாவது என் கூட திவ்யா விஷயத்துல எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அத சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா நான் எப்பவுமே இருப்பேங்க. அப்படியெல்லாம் திவ்யாவை உங்க கிட்ட இருந்து யாரும் பிரிச்சிட முடியாது. நான் கூட இருக்கேன், பாத்துக்கலாம். நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? தேங்க்ஸ்ங்க. சரி, காலையிலே இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? வீட்லயே கேட்டு இருந்திருக்கணும். ஆனா நிலைமையே வேற மாதிரி இருந்துச்சுல, அதான் கேக்கல. அதெல்லாம் சாப்பிட்டேங்க. நீங்க சொல்ற பதிலே நீங்க சாப்பிடலன்னு நல்லா தெரியுது. சொல்லுங்க, சாப்பிடல தானே? ஆமாங்க, உங்ககிட்ட என்னால பொய் சொல்ல முடியல. சாப்பிடல. ஏன் சாப்பிடல? தோணல. ஏங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. அதுக்குன்னு வயித்த காய போடக்கூடாதுல்ல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு மன வலிமை இருந்தாலும் கூடவே உடல் வலிமையும் ரொம்ப முக்கியம் இல்ல. அதனால முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சரிங்க. போற வழியில ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம்.
ஏங்க வண்டியை கொஞ்சம் ஓரமா அங்க நிப்பாட்டுங்க. எங்க இங்க எதுக்குங்க? பக்கத்துல ஹோட்டல் எதுவும் இல்லையே, தள்ளி போனதா இருக்கும். பரவாயில்ல, நீங்க இங்கே நிப்பாட்டுங்க. எங்க இங்க எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? நீங்க சாப்பிடல, அதுக்குதான். இங்கதான் ஹோட்டல் எதுவுமே இல்லையே, எப்படி? ஹோட்டல் இல்லைன்னா என்ன, உள்ள வாங்க வாங்க. என்னங்க பார்க்குள்ள கூட்டு போறீங்க? உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சாப்பாடு போட்டுல வைக்கிறாங்களா? அப்படின்னே வச்சுக்கோங்க. ஏங்க இங்க யாரும் விக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க கொஞ்சம் வரீங்களா? இப்படி உட்காருங்க. எதுக்கு? உட்காருங்க சொல்றேன். இந்தாங்க, முதல்ல சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுல இட்லி தோசை மாதிரி டிஃபன்லாம் இருக்காது, கிச்சடி தான் இருக்கும். சூப்பரா இல்லைனாலும் சாப்பிடுற மாதிரி இருக்கும். பயப்படாம சாப்பிடலாம். ஏங்க உங்க சமையல் பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உங்க சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, இது மதியம் நான் சாப்பிடுறதுக்காக கட்டி வச்சதுதான். அது அப்புறமா பாத்துக்கலாம். புடிங்க, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். பொய் சொல்லாதீங்க. நான் வரப்ப அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருந்தீங்க. நான் வந்ததும் அப்படியே கிளம்பிட்டீங்க. கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்லைங்க இல்லைங்க, நான் சாப்பிட்டேங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல வரல. உங்க முகத்தை பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி தெரியல. சரி, ஒண்ணு பண்ணலாம். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஏங்க இருக்கிறதே கொஞ்சம், இத நீங்க சாப்பிடுங்க. ஏங்க நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி உங்க சாப்பாட்டை கொடுக்கறப்பவே எனக்கு மனசு வயிறு நிறைஞ்சிருச்சு. சாப்பிட்டா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேணாம். உங்களை பட்னியா போட்டு நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு வலிக்கும். சரிங்க. அப்போ நீங்க இத சரிசமமா பிரிச்சு வைங்க. நான் கார்ல போய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, நான் வந்து பாப்பேன். எனக்கு அதிகமா உங்களுக்கு கம்மியா வச்சிடாதீங்க. கண்டிப்பா வந்து பாப்பேன். ஐயோ சரிங்க.